எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பிரியாணிஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்பிளான தம் பிரியாணி ரெசிபி. அதுவும் நம்ம காலிஃப்ளவர் வச்சு செய்ய போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். காலிஃப்ளவர் தம் பிரியாணி செய்ய முதல்ல இதுக்கு தேவையான பாஸ்மதி அரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதும் இதுல 1/2 டீஸ்பூன் உப்பு சேருங்க. 1 கப் பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரம் ஊற வைங்க. இப்போ ஊற வச்ச அரிசியை கொதிக்கிற தண்ணீரை சேர்த்து வெந்த உடனே எடுத்துடலாம். ரொம்ப வெந்துடாம பார்த்துக்கோங்க. ஸ்டோவை ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி 1/2 முடி எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சிடுங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணியை வடிச்சு வச்சிருங்க. பிரியாணி செய்ய தேவையான எல்லா பொருட்களும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பெரிய பவுல்ல 1 கப் தயிர், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நீல வாக்குல நறுக்கின 1 வெங்காயம், நறுக்கின 3 பச்சை மிளகாய், நறுக்கின 2 தக்காளி, 1 காலிஃப்ளவர்ல இருந்து எடுத்த காலிஃப்ளவர்ஸ், 1 கப் பச்சை பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்து மசாலா எல்லா காய் மேலையும் கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. அடுத்து 2 கை அளவுக்கு ஃப்ரை பண்ண வெங்காயம், கொஞ்சம் புதினா கொத்தமல்லியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஒரு சின்ன பவுல்ல கொஞ்சம் குங்குமப்பூவை சூடா இருக்கிற பால்ல சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி மசாலால ஊற வச்ச காய் எல்லாத்தையும் சேர்த்துருங்க. நீங்க தனியா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். தயிர்ல தக்காளியில இருக்கிற தண்ணி போதும். மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக விடுங்க. பாருங்க, காய் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ காய்க்கு தேவையான உப்பு போட்டுடலாம். கலந்து விட்டு கொஞ்சமா காயை மட்டும் எடுத்து தனியா வச்சிருங்க. இப்போ நம்ம வெந்த சாதத்தையும் காயும் லேயர் லேயரா போட போறோம். ஃபர்ஸ்ட் லேயர்ல வெந்த காய், செகண்ட் லேயர்ல குக் பண்ண பாஸ்மதி அரிசி சேர்த்து ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இதுக்கு மேல கொஞ்சம் நெய் ஊத்தி கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்த பாலையும் ஊத்திக்கலாம். 1 கை வறுத்த வெங்காயம் சேர்த்துடலாம். கொஞ்சம் புதினா இலையும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தூவிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு லேயர் எல்லாத்தையும் சேருங்க. தனியா எடுத்து வச்ச காய் மேல வைங்க. இப்ப சாதம் சேர்த்து கொஞ்சம் நெய், கொஞ்சம் குங்குமப்பூ பால், வறுத்த வெங்காயம், புதினா கொத்தமல்லி சேர்த்து போட்டு ஸ்டோவை மீடியம் லோ ஃப்ளேம்ல வச்சு தம்ல வைக்க போறோம். ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா செட் ஆகி அருமையா வாசனை வருது. சாதம் உடையாம மெதுவா ஒரு தடவை கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த டேஸ்டியான அருமையான காலிஃப்ளவர் தம் பிரியாணி இப்போ சர்வ் பண்ண ரெடியா இருக்கு. இந்த காலிஃப்ளவர் தம் பிரியாணியை நீங்க வெங்காய பச்சடி, கத்திரிக்காய் கூட சர்வ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏதாவது டேஸ்டியாக சாப்பிடணும், ஆனால் சிம்பிள் ரெசிபியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலிஃப்ளவர் தம் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.
உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.